Hi, hello everyone. Welcome to KPU Tech. நான் உங்க முடியசன். நம்ம ஜெனரிக் என்னடி பார்க்க போறோம்னா நம்மள நிறைய பேர் வந்து நம்ம லேப்டாப்ல OS போயிடும். சோ இதனால வந்து நம்மள எல்லாமே கொண்டு போய் கடையில கொடுத்து 300 400 தேவையில்லாம செலவு பண்ணி OS போட்டுருவீங்க. சோ எப்படி நம்ம வீட்ல இருந்தபடியே ஒரு சின்ன பென்ட்ரைவ் வச்சு எப்படி ஈஸியா OS போடுறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ நீங்களும் நம்ம KPU Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிக்கங்க. அதோட பெல் பட்டன் அமுக்கி ஆன்ல கொடுத்துருங்க. சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் OS போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 8 GB ஸ்டோரேஜ் உள்ள பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. இந்த 8 GB ஸ்டோரேஜ் உள்ள பென்ட்ரைவ்ல உங்க OS காப்பி பண்ணிக்கோங்க. இந்த OS எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா நான் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு OS வேணும்னா நீங்க போய் அந்த OS நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்டா அந்த லிங்க் வந்துடும். நீங்க போயிடணும்னு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். அந்த OS வந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி OS போடுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் OS காப்பி பண்ணியிருக்க பென்ட்ரைவை உங்கள் லேப்டாப்புக்கு சைடில் மாட்டிடுங்க. அதாவது உங்கள் லேப்டாப்புக்கு ரைட் சைடில் மாட்டிடுங்க. நல்லா மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் ஆன் அமைச்சிடுங்க. ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த F7 பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் F7 அமைக்கி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் விண்டோஸில் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் போய் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் ஒன்று இருக்குல்ல, இந்த இன்ஸ்டால் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். அதாவது உங்கள் OS வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு OS. வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் OS ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுளில் வரும். அதாவது Windows 7 Ultimate X86, அதுக்கப்புறம் Windows 7 Ultimate X64 வரும். அதாவது உங்களுக்கு வந்து 86 பீட்டில் வேணுமா இல்லை 64 பீட்டில் வேணுமான்னு கேட்குது. நான் வந்து 64 பீட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 64 பீட்டில் தான் வந்து அதிகமாக வந்து என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதிகமாக இன்ஸ்டால் பண்ண முடியும். 86ல் வந்து அதிகமாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நான் 64 கொடுத்துட்டு இப்போ இது பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல அக்செப்ட் கேட்கும். ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டீம்ஸ். இதை ஓகே கொடுத்து இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது, ஃபஸ்ட்டு கிடையாது, ரெண்டாவது கஸ்டம் அட்வான்டேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஸ்டோரேஜ் கேட்டுரும். இந்த ஸ்டோரேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக போயிடும். அதை நீங்கள் இப்படி பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரைவ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபார்மட்னு இருக்கும். ஃபார்மட் கொடுத்துருங்க. ஃபார்மட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபார்மட் ஆகிடும். ஃபார்மட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 GB, இங்கே 21 GB, இங்கே டோட்டல் ஸ்பேஸ் 21 GB, ஃப்ரீ ஸ்பேஸ் 21 GB. அதாவது உங்கள் லேப்டாப்பில் முன்னாடி பழைய இருந்த OS வந்து இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக இதில் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறோம். இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி விண்டோஸ் ஃபைல் அப்படின்னு வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பேண்டிங் விண்டோஸ் ஃபைல் வந்து 100% வரும். இந்த 100% வரதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். பார்த்தோம்னா 99% வந்துருச்சு. ஸோ இன்னும் 100% வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். 1 செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். 100% வந்ததுக்கப்புறம் ஒரு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலிங் ஃபீச்சர் அண்ட் இன்ஸ்டாலிங் அப்டேட் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்து வேகமாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பென்ட்ரைவை வந்து கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலிங் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பென்ட்ரைவை வந்து பிடிங்கிடணும். இப்போ இன்ஸ்டாலிங் ஃபீச்சர் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து இன்ஸ்டாலிங் அப்டேட் ஆகும். ஸோ ஆகிட்டுருக்கு. பார்ப்போம். இன்ஸ்டாலிங் அப்டேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குன்னா குறைஞ்சது ஒரு OS போடுறதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். இப்போ கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்கும். இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஸோ இருங்க காட்டுறேன் ஒரு நிமிஷம் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஆனதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவ் வந்து பிடிங்கிடணும். திரும்ப இந்த மாதிரி வந்து கேட்கும். இந்த மாதிரி கேட்குறதுல ஃபஸ்ட்டு உள்ளது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான OS வந்து பாதி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பாதி கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன செட்டிங்ஸுங்கிறது சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு வாக்கில் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து செட்டப் இஸ் அப்டேட்டிங் லிஜிஸ்லேட்டிவ் செட்டிங்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் செட்டப் இஸ் ஸ்டார்டிங் சர்வீஸ் இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இது பாதி தான் வந்திருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வரணும். இது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம லேப்டாப் வந்து ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ் ஃபீச்சர் இருக்குது. அதே சொல்கிறேன். ஒரு வாக்கில் அதே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ அந்த கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் செட்டப் வில் கண்டினியூ ஆஃப்டர் ரீஸ்டார்டிங் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ரீஸ்டார்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்.
அதுவே ரீஸ்டார்ட் ஆகி அதுவே திரும்ப வந்து ஆன் ஆகும். அதுவே ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு சில ஃபியூச்சர் கேட்கும். அந்த ஃபியூச்சருக்கு மட்டும் நம்ம எனேபிள் பண்ணோம்னா போதும். ஸோ இப்போது வந்து நம்ம பிசி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிசி ரெடியாகி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ப்போம். ஸோ நம்ம பிசி ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து செட்டப் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் கம்ப்யூட்டர் ஃபார் ஃபஸ்ட்டு யூஸ் அப்படின்னு கேட்கும். இது வந்து கீழே வந்து பல கலரில் காட்டும். ஒரு மாதிரி வருதுல்ல, இது வந்து பல கலரில் காட்டும். அடுத்து ரெண்டாவது வந்து செட்டப் இஸ் செக்கிங் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிசியோட நேம் கேட்கும். நீங்கள் இந்த பிசிக்கு வந்து நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். என் பேர் நான் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்கலாக கீழே வந்து டைப் ஆகிக்கிறோம். இதுதான் வந்து உங்கள் பிசியோட நேம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட், அதாவது வந்து யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உள்ளது கொடுத்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓஎஸில் வந்துச்சு, நம்ம லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 7 அல்டிமேட் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. விண்டோஸ் இஸ் ஃபைனலிங் யுவர் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக இது இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் லேப்டாப்பில் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம பிசி ஷட்டவுன் ஆகுது. ஷட்டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக ஆன் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பிசி வந்து திரும்பவும் வந்து ஆன் ஆகுது. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் வெல்கம்னு வந்துடுது. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பில் ஓஎஸ் போட்டாச்சு. ப்ரிப்பேரிங் யுவர் டெஸ்க்டாப்னு வரும். ஸோ அந்த டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் ஒரே ஒரு செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் உருவாக்கமாக சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து கிராபிக்ஸ் கார்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிப்பேரிங் யுவர் டெஸ்க்டாப் ஆகிட்டு இருக்குது. இது ஆகட்டும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம லேப்டாப்புக்கு ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு. ஓஎஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் இருக்காது. ஸோ கம்ப்யூட்டர் எப்படி எனேபிள் பண்ணணும்னா இந்த ரைட் கிளிக் அமைக்கி கடைசியில் பார்த்தோம்னா ப்ரொஃபஷ்னல்னு இருக்கும், பர்சனலைசேஷன் இருக்குல்ல, இந்த இதை வந்து கடைசியில் உள்ளதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்குல்ல, இதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை ஒரு டிக் கொடுத்துட்டு கீழே வந்து அப்ளை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இன்ட் அமைக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து கிராபிக்ஸ் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிராபிக்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதில் வந்து இப்போ போய்ட்டு அந்த கிராபிக்ஸ் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ என்கிட்ட வந்து இங்கே இருக்குது, நான் கீழே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இப்படி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இது எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் வந்து கிராபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லேப்டாப்பில் எதுக்கு கிராபிக்ஸ் கார்டு போடுறோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹை குவாலிட்டியில் எதுவும் கேம் வந்து விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் வந்து ஹை குவாலிட்டியிலான கேமெல்லாம் விளாட முடியும். ப்ளஸ் நீங்கள் எதுவும் ஒரு மூவி எதுவும் பார்க்குறீங்கன்னா அப்போ தான் ரொம்ப கிளியராக தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிராபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து கிராபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் நவுன்னு கேட்கும். அது ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம பிசி வந்து ஓஎஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம கேபிவி டெக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேபிவி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.